ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே வந்து இங்கே வெயில் அடிக்குது. லைக் நம்ம ஊர் மாதிரியே அடிக்குது. ஸோ அதோட அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா பின்னாடி கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சம்மர் வெயில் அடிக்குது அப்படிங்கவும், இங்கே வெயில் அடித்தாலே எல்லாருமே போகிற ஒரு இடம் பீச் தான். ஸோ அங்கே தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ட்ரெயின் மூலியமாக தான் போகிறோம். ஸோ அதுக்கு ட்ரெயினுக்கு ஏறி ட்ரெயினும் வந்தாச்சு, அதுலேயும் ஏறியாச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 ட்ரெயின் ஏறணும். 3 ட்ரெயின் ஏறதும் இருக்குது. பட் நாங்கள் 2 ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த இன்னொரு ட்ரெயினுக்கும் இதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேப் தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரெயின் அந்த 2 ட்ரெயின் ஏறுறதே வந்து ப்ரிஃபர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த பீச் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வுட் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்குது நெதர்லாண்ட்ஸில். இந்த ஜான்வுட் பிளேஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சாரோட கார் ரேஸ் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அதோட வீடியோ நான் வந்து பின்னாடி கமெண்ட்டில் இல்லைனா ஐக்கானில் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ அங்கே அந்த மாதிரி படி இருந்தது, படியில் ஏறி மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த சைடு வந்து பீச் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல பீச் பார்க்கவே. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டென்ஹாக்கில் பீச் போயிருக்கோம். டென்ஹாக் வீடியோ வேணும்னா நான் வந்து ஐக்கானில் இல்லைனா பின்னாடி கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு பீச் உள்ளே போனோன்னுமே ஒரு இடத்துல பிளேஸ் பார்த்து உக்காந்தாச்சு. இவங்களாம் நிறையா குளித்தாங்க. பட் நாங்கள் வந்து குளிக்கிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நாங்கள் வந்து ஜீன் தான் போட்டுட்டு போனோம். இவங்க மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு போகல. ஸோ ஜீன்லாம் காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுவும் குளிக்கிற பிளான்லேயே போகலை. ஸோ போய் ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தோம், பீச்சே பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வின்டரில் வந்து ஃபுல்லாக, இவங்களுக்கு மட்டும் இல்லை நாங்களும் இங்கே இருக்கிறப்போ ஏன்னா ஒரு இது எதிர்பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வின்டரில் வந்து நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, வெளியவே வர முடியாது அந்த அளவு இருந்தது. பட் இந்த சம்மரில் வந்து நம்ம ஊர் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே பாருங்கள் ஓடி பிடிச்சி நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. எல்லாருமே இங்கே வந்து வெயிலில் படுத்துருக்காங்க, விட்டமின் டி கிடைக்கணும் அந்த மாதிரி. இந்த பறவை பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும்தான் வருவீங்களா, நாங்களும் வருவோண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஜாலியாக அப்படியே பீச்சை ரசிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி இங்கே வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். பட் வரல. ஓகே, ஏன் அது வந்து இப்போ எங்கள் பக்கத்தில் நின்றுச்சு அப்படின்னா, நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தோம், ஒரு சிப்ஸ் எடுத்தோம். ஸோ அதுக்காக வந்து வந்திருந்தது. பட் நாங்கள் வந்து கடைசியாக தான் கொடுத்தோம், ஃபஸ்ட்டு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட சாப்பிட திரும்ப நம்மக்கிட்ட வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான். ஏன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. ஸோ அப்படின்னா போகாது. இங்கே இருக்க பறவைங்கலாம் நம்மளையே மீறி நம்மளை அடித்து வாங்குற அளவு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதே அப்படியே பார்த்துட்டு இருந்தப்போ ஒருத்தவர் அங்கே பாருங்கள் சைடில் அந்த லைக் இது வந்து போகிற மாதிரி ஒன்று இருக்குது. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் போகிறதுக்காக அவர் வந்து கொண்டு வந்திருந்தார். நான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைவில் பார்க்குறேன். நம்ம இதனோட வர வீடியோவில் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறனால அதை வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ ஒரு பறவை ஓடுனுச்சு இல்லையா, அது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் போட்டோம். அதனால தான் வந்து அந்த சைடு கொஞ்சம் தூரமாக போட்டோம். அதனால தான் அது குடுகுடுன்னு ஓடி போய் எடுக்குது. ஸோ அப்படியே இவரும் வந்து அந்த ஓட்டத்துக்காக போயிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா கடல் மாதிரி இருக்குது. இதுவும் கடல் தான். பட் ஏதோ சம்திங் இந்த சைடு மண்ணை அரித்து ரொம்ப ஒரு மாதிரி குழியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அப்புறமேட்டுக்கு தான் நல்லா ஃபுல் அலையாக நல்லா தண்ணி இருக்குது கடல். ஸோ அவர் வந்து இங்கேருந்து அங்கே க்ராஸ் பண்ணி போய் அங்கே போய் வந்து அவரோட இதை இது பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து எப்படி பண்ணாருன்னா, காலில் வந்து அந்த இது போயிடக்கூடாது, எவ்வளோ அலை அடித்து விழுந்தாலுமே இது வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலில் கட்டி தான் போனார். பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே நாங்கள் இவ்வளோ நேரம் தான் இருக்கலாம், உட்காந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஓகே நம்ம போய் காலாவது நினச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருந்தோம், ரொம்ப டிஸ்டன்ஸ்லலாம் உட்காரல. அப்படியே போய் காலில் வந்து நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். சூப்பராக இருந்தது. ஏன்னா சம்மர் டைமு. நாங்கள் இதுக்கு முன்னாடி போனது வந்து டென்ஹாக் பீச்சில் வந்து அப்போ வந்து வின்டரு, டிசம்பர் மந்தில் என்னோடய பர்த்டே மந்த் போனோம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு காலை வைக்கிறப்போ கொஞ்சம் ஜில் ஜில் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு. நம்ம ஊரில் எப்படி தண்ணினாலே அந்த ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, ரொம்ப இதாக இல்லாமல், பட் அந்த அளவு மாதிரி இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. நான் அப்படியே கடலை ரசித்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே அங்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்க்குறேன், எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தா அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு என்னைய வேற வா 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 வான்ட்டு இருந்தாங்க. எனக்கு
நடுவில் என்னடா இவ்வளோ தண்ணி இருக்குது, நம்ம எப்படா தனியாக போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ அவங்க ஒரு ரூட் சொன்னாங்க. நாங்கள் உட்காந்த இடத்துக்கும் அப்படியே சைடு போய் வா, அங்கெல்லாம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே நாங்கள் மட்டும்தான் விளாட்ல, மற்றபடி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருமே வந்து அங்கே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு தனியாக முன்னாடி ஒரு ஷாப்பே போட்டிருக்காங்க, இதுக்குன்னு ஸ்லிப்பர். நாங்கள் வந்து ஷூ போட்டுட்டு போனோம், அதை வந்து கழட்டி வச்சிட்டோம். நிறைய பேர் வந்து பாலு, ஸ்லிப்பரு இந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் இந்த மண்ணில் போட்டு உட்காருறது, நம்மளை மாதிரி இவங்கெல்லாம் வந்து மண்ணில் உட்கார மாட்டாங்க, ஏதாச்சும் விரித்து போட்டு தான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே இவங்களுமே பார்த்திங்களா விளாட்றாங்க, குட்டி பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நான் அப்படியே நடந்து பல்லக்கல்ல நடந்து எங்கே ஆழம் கம்மியாக இருக்குன்னு கேட்டு அப்படியே நான் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு, அது இக்கரையிலேருந்து அக்கறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த சைட்லேருந்து அந்த சைடு நான் வந்து அப்படியே போயிட்டேன். நல்லா ஜில்னு சூப்பராக இருந்தது, அதுவும் அந்த வெயிலுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறப்போ அந்த நம்மளுக்கு கார்னரில் எப்படி இருக்கும், கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் குழியாக இருக்கவும் இந்த சைடு இதாகவும், அந்த சைடு கொஞ்சம் நல்லா பெரிய கடலாகவும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து சம்மர்னாலே இங்கே நிறையா வந்து இந்த கேனல் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அங்கங்கே நம்ம ஊரோட மாதிரி கொஞ்சம் பெருசாக அப்படி இருக்கும், நிறைய போட் சவாரிலாம் போவாங்க. ஈவன் அவங்க வந்து ஓன் போட்டே வச்சுருந்து அப்படியே இந்த சம்மர் டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து போட் வந்து எடுத்து போயிட்டுருந்தாங்க. பட் நாங்கள் எதையுமே வந்து இது பண்ணலை, சும்மா ஜஸ்ட் அங்கே போய், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து சம்மரில் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, அதனால நாங்கள் எந்த ஒரு பிளான்லேயுமே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு கடல் இது மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து நிறையா மண் அரைச்சி நல்லா குழியாயிடுச்சு போல். ஸோ வந்த தண்ணியெல்லாம் அப்படியே அங்கே போய் நின்று அது ஒரு வந்து குளம் குட்டை மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படியே இருந்து, இந்த சைடில் நடுவில் ஒரு நடக்கிறதுக்கு ஒரு பாதையே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே முழு கடலாக இருக்குது. பட் நான் இதை ஏன் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க அதை பார்த்து. ஸோ அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருந்தோம். சும்மா ஒரே இடத்துலையே நின்று இது பண்ணாமல், ஏன்னா நாங்கள் குளிக்கலை, வேறு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு கால் நினைக்கலாம் தான் வந்திருக்கோம். அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். இந்த மணல் பாருங்களேன், அப்படியே வேவாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க மக்கள் எந்தளவு என்ஜாய் பண்ணுறவங்களோ அதே அளவு பறவைகளும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது, அத்தனை பறவைங்க நாங்கள் இருந்தப்போ. என்னன்னு தெரியல, நம்மலாம் பேப்பரில் ராக்கெட் சவுண்டு சொயின்னு விடுவோம் பார்த்தீங்களா, இல்லைனா அந்த பேப்பர் நம்ம பொம்மையில் ஃப்ளைட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பட் இது என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கே தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ஜூம் பண்ணாமல் எடுத்த ரீசன், சரி ஓகே இப்படி வரும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்படி வர மாதிரி வந்து அது வளைச்சு அப்படி சொயின்னு போயிடுச்சு. இங்கேயும் இது மாதிரி ஏதோ பண்ண வந்தாங்க, பட் வந்து அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்களா இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறாங்களான்னு தெரில. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது காற்றுக்கு நல்லா மேலே கீழேயும் பறந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் அவங்க அதுக்கப்புறம் போய் எது பண்ணுவாங்களான்னு தெரியல, அதனால் நாங்கள் அப்படியே விட்டாச்சு. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அப்போ 2 சைடாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அதோட இது லாஸ்ட் வர பார்க்க சொல்லி, அதுதான் இது. இப்போ பாருங்கள், அலை அடித்து நல்லா ஃபுல்லாக ஆயிடுச்சு. நாங்கள் என்னடா இப்போ ஃபுல்லாகிடுச்சு, இப்போ எப்படா போகிறது, ஏன்னா நாங்கள் வந்தப்போ வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாக வந்து கடல் அப்படியே நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இது வர நம்ம ஊரில் மாதிரி அப்படியே ஃபுல்லாக இருந்தது. எப்படா போகிறதுன்னு தெரியாமல் நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அப்படியே வந்து எனக்கெலாம் வந்து மேலே தொட வரையே, இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வரையே வந்து தண்ணி வந்துருச்சு அவ்வளோ. இப்போ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக நம்ம நார்மல் கடல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நனைஞ்சிட்டேன். அப்புறம் தட்டு மாதிரி சரி இவ்வளோ தூரம் நனைஞ்சாச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து அரவுண்ட் ஒரு 6:30 போல் நாங்கள் கிளம்பியிருப்போம். 6:50க்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி இங்கே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் அந்த இது வந்து சூப்பராக இருந்தது பார்க்க. ஒரு மாதிரி பழங்காலத்து இது மாதிரி தான் இருந்தது, ஆனாலுமே இது பார்க்க வந்து எனக்கு நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து வெயிட் பண்ணி ட்ரெயினும் வந்தாச்சு. இங்கே வந்து ட்ரெயின் வந்து ஐ திங்க் எவ்ரி ½ அன் ஹவரோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் இருந்தது, ரொம்ப இல்லை. இந்த ஜான்வுட்டில் இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அங்கே அந்த ஒரு முட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இது. அப்புறம் ட்ரெயின் ஏறி போயிட்டுருந்தோம். இந்த மாதிரி அங்கங்கே நிறைய கேனல் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கேனலில் வந்து நிறைய பேர் ஓன் போட்டு அந்த மாதிரிலாம் வச்சு போயிட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ஜான்வுட் அஜித் சார் பார்க்க வரப்போ நான் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக காடு அந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி தான் இப்போயும் இருந்தது, ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேல்னு நிறையா குதிரைங்க, மாடு, ஆடு அந்த மாதிரி நிறையா வந்து இங்கே தான் வந்து ஃபார்மே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல்.
பார்க்கவே நல்லா இருந்தது. நாங்கள் வர வழியில் ஒரு 4 கேனல் வந்திருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பேர் போட்டு வந்து அது ஓன் போட்டாக கூட இருக்கலாம், இல்லை வாடகைக்காக கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே ஓன் போட்டு வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வருஷம் வருஷம் சம்மர் வருது இல்லையா, அந்த சம்மரில் வந்து அவங்க ஜாலியாக அப்படியே கேனலில் அந்த போட்டை ஓட்டிகிட்டு போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே இங்கே இருக்க அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே என்ஜாய்மெண்ட்னால் அது வந்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இந்த சம்மரில் மட்டும்தான். வின்டரில் லேட்டாக விடியும், சீக்கிரமாக வந்து இருட்டாயிரும். ஸோ அதனால் அப்போ என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இன்னையோட வீடியோ அவ்வளோதான். இந்த பீச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் போய் மற்ற வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், புதுசாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்னைய வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.